அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். மருத்துவ பயன்களும் இஸ்லாமும். தலையின் முன்பகுதியில் தலைவலி இருந்தால் அதற்கு தூக்கமே மருத்துவம். தலையின் மேல் பகுதியில் வலி இருந்தால் சாப்பிடுவதும் தண்ணீர் குடிப்பதுமே அதற்கு மருத்துவம். தலையின் பின்பகுதியில் வலி இருந்தால் அதற்கு மன உளைச்சலே காரணம். கண் பார்வை திறன் அதிகரிக்க மற்றும் குறைந்த பார்வை திறனை மீட்க மற்றும் பார்வை திறனை பாதுகாக்க கீழ்கண்ட சுன்னத்தை தொழுகையில் நாம் பின்பற்ற வேண்டும். சஜ்தாவில் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். சஜ்தாவில் இருந்து எழும்போது சஜ்தா செய்யும் இடத்தை நோக்கி பார்த்து கொண்டே எழ வேண்டும். மேலும் தொழுகை முழுவதும் சஜ்தா செய்யும் இடத்தை நோக்கியே பார்க்க வேண்டும். இதில் உள்ள நுட்பம் என்னவென்றால், கண் தசை கண்விழிக்கு அழுத்தம் கொடுத்து பார்வை திறனை அதிகரிக்கும். அதே நேரம் நாம் எழும்போது கண் தசைகள் தளர்ச்சியடையும். சஜ்தாவில் இருக்கும்போது கண் விழி சுருங்கும் காரணம் தரைக்கும் கண்ணுக்குமான தூரம் குறைவு என்பதால் சஜ்தாவில் இருந்து எழும்போது கண் தசையை தளர்த்துகிறது. இந்த பயிற்சியின் மூலம் நாம் தினமும் கண் தசைக்கு உடற்பயிற்சி அளிக்கிறோம். நாம் தினமும் ஃபர்லான தொழுகை மூலம் 17 முறையும் மற்றும் உபரியான தொழுகை மூலம் அதிகமான முறையும் இப்பயிற்சியை செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் கண்களை திறந்திருக்கவே அறிவுறுத்தியுள்ளார்கள். தற்போது இப்பயிற்சி பார்வை திறனை அதிகரிக்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். செல்போன், டிவி, ஏசி, ஓவன் போன்றவற்றில் இருந்து வெளியாகும் மின்னு கதிர்வீச்சின் தாக்கத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவதாக முஸ்லிம் அல்லாத விஞ்ஞானி ஒருவர் நிரூபித்துள்ளார். காரணம், நாம் சஜ்தாவில் நம் நெற்றியை தரையில் வைக்கும்போது இக்கதிர்வீச்சை பூமி உள்வாங்கிக் கொள்கிறது. முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையே தொழுகை. ஐவேளை தொழுகையின் மூலம் உபரி தொழுகையின் மூலமும் சுமார் 92 முறை சஜ்தா செய்கிறோம். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இது இறைவனின் கட்டளையின் பின் மறைந்துள்ள அருட்கொடையாகும். உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள்? குர்ஆன் 55வது அத்தியாயம் 13வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.